எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த சக்கரங்களை பார்த்து, சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிறான். ஏதோ ஒரு தேவதூதன் சக்கரமேன்னு கூப்பிடுறான், சக்கரத்தோடு பேசுகிறான். சக்கரம் என்பது மனித இனத்தினுடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. எல்லா வாகனங்களிலும் சக்கரம் இருக்கிறது. எல்லா எந்திரங்களிலும் சக்கரம் இருக்கிறது. எல்லா எந்திரங்களிலும் சக்கரம் இருக்கிறது. சக்கரம் இல்லாத எந்திரமே கிடையாது. எல்லா வாகனங்களிலும் சக்கரம் இருக்கிறது. சக்கரம் இல்லாத வாகனமே கிடையாது. இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மனித இனத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒரு சக்கரத்தை ஒரு ஓமானமாக கர்த்தர் தம்முடைய தரிசனத்திலே காட்டுகிறார். அந்த சக்கரத்தை பார்த்து ஒரு தேவதூதன் சக்கரமே அப்படின்னு கூப்பிடுறான். வேத புஸ்தகத்துல சக்கரங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சிவந்த சமுத்திரத்தை தேவ பிள்ளைகள் கடந்த போது எகிப்தியர்களும் பின்தொடர்ந்து வந்தாங்க. இவங்க நடந்து போறாங்க, அவங்க ரதங்கள்ல பின்னால வராங்க. சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க. சிவந்த சமுத்திரம் 2ஆ பிரிந்த போது கூட இப்படி ஒரு அற்புதம் நடந்து இவங்களுக்கு கடலே பிரிந்து வழிவிடுகிறதே, இனியாவது நம்ம இவங்களை விட்டுறணும், இவங்க கூட ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்கு, இவங்க தேவன் அற்புதமானவர், நம்ம விலகி போயிடணும்னு நினைக்கல. புத்தி கெட்டு போச்சு. சிவந்த சமுத்திரத்துக்குள்ள ரதங்களை மூலமாக இறங்கி பின்னாலே துரத்துறாங்க. அவங்களுடைய ரதங்களுடைய உருளைகள், சக்கரங்கள் கலண்டு ஓடின. கர்த்தர் அவர்களை கலங்கடித்தார் என்று அங்கே நம்ம படிக்கிறோம். ஆக சக்கரம் என்பது வேத புஸ்தகத்தில் பல இடங்களிலே பலவிதமான பொருளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தானியேலுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும், அவருடைய சக்கரங்கள் அதின் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. 10 அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. 11 அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இங்க ஒரு தரிசனம். அக்கினியால் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்துக்கு சக்கரம் இருக்கு. சக்கரம், அந்த சக்கரமும் அக்கினியாலே செய்யப்பட்டிருக்கிறது. எரிகிற நெருப்பு, அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பு. அப்புறம் அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. புதிய எருசலேம்ல ஜீவ தண்ணீரில் நதி ஓடும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல. யோவான் 7ஆம் அதிகாரத்துல நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடும். ஒரு எரிமலை குழம்பு மாதிரி ஒரு நதி ஓடி வருது. இது எல்லாமே ஓமானம் தான். அவர் அக்கினி மேல, நெருப்பு மேலையா உட்கார்ந்துருக்காரு. அப்படி உட்கார்ந்தாலும் அவர் அது ஒன்றும் செய்யாது. அதனால இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நியாய சங்கம் உட்கார்ந்ததுன்னு படிக்கிறோம் 10ஆம் வசனத்துல. 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருப்பது அந்தி கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம். அந்த கொம்பு, சின்ன கொம்பு,
என்று சொல்லப்பட்டிருக்க 8ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்பு பெருமையானவைகளை பேசும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு பாவம், ஒரே ஒரு பாவம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுவான், பரிசுத்தவான்களை கொலை செய்வான், தன்னையே கடவுள் என்பான், தன்னுடைய சுரூபத்தை வணங்க வைப்பான் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனா இங்க தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம், பெருமையானவைகளை பேசும் வாய். 8ஆம் வசனம். 11ஆம் வசனத்திலே அதான் போட்டிருக்கு. பெருமையான பேச்சுக்களை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம். இதில் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் வந்து ராஜாதி ராஜாவா வந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி அவனை பிடித்து அக்கினி கடலில் போடுவார் என்று நாம் படிக்கிறோம். ஆனா தானியேல் இன்னும் கூடுதல் விவரங்களை சொல்றான். அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் அக்கினி கடல்ல போடப்படுவதே 2 படியாக நடக்கிறது. 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னால ஒரு நியாய தீர்ப்பு. அது அந்தி கிறிஸ்துவுக்காக, அவனுடைய உடன் தோழன் கள்ள தீர்க்கதரிசிக்காக, 2 பேருக்காக மாத்திரம் ஒரு நியாய தீர்ப்பு. ஏன்னா 2 பேரும் மனிதர்கள். பிசாசு கூட அவன் அந்த சந்தர்ப்பத்தில் கைது தான் செய்யப்படுவான். கைது பண்ணப்பட்டு 1000 வருஷம் பாதாளத்தில் அடைக்கப்படுவான். பிசாசுக்கு கூட அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 1000 வருஷம் சிறை தண்டனை தான். ஆனா அந்தி கிறிஸ்துவுக்கு அவனுடைய உடன் வேலையாள் கள்ள தீர்க்கதரிசிக்கும் 2 பேரையும் உயிரோட பிடிச்சி அக்கினி கடல்ல, அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல போடப்படுவார்கள். அப்படி போடப்படுறதுக்கு முன்னால ஒரு நியாய தீர்ப்பு. இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல, நித்திய நியாய தீர்ப்பு அல்ல. இது 1000 வருஷத்து ஆட்சிக்கு முன்பதான அந்தி கிறிஸ்துவுக்கான நியாய தீர்ப்பு. அதிலே அவருடைய சிங்காசனம் நெருப்பு மாதிரி இருக்கும், அதுல சக்கரங்கள் இருக்கும். பெருமை தான். அவன் தன்னையே கடவுள் என்று நினைத்து என்னை வணங்குங்கள்னு சொல்ற அளவுக்கு பெருமை அவனை கொண்டு போய் விட்டுடுச்சு. அதனால அவர் வந்து எதையுமே விசாரிக்காம ஆண்டவர் செய்ய மாட்டார். அதுக்கு எவ்வளவு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, 2 பேரை தான் நியாயம் தீர்க்கணும். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, நியாய சங்கம் உட்கார்ந்துச்சு, ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் பெஞ்சே உட்கார்ந்துருக்கு. ஆண்டவர் மட்டும் தலைமை நீதிபதியா உட்காரல, கூட ஒரு பெரிய பெஞ்சே, எத்தனை நீதிபதிகள்னு தெரியல, நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. எப்படியெல்லாம் பெருமையா பேசினான், எப்படி பெருமையா நடந்துகிட்டான், அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு சக்கரம் இருக்கு. தொடர்ந்து 1000 வருஷம் அவர் அரசாட்சி பண்றாரு. தொடர்ந்து அவர் வந்து அந்த 11 ஏசாயா 11ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்குல்ல, கண்கள் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், காது கேட்டபடி நியாயம் தீர்க்காமலும், யதார்த்தத்தின்படி நியாயம் தீர்த்து 1000 வருஷம் அந்த உலகத்தை, பூமியை ஆளுகிற போதும் ஆண்டவர் வந்து ரொம்ப ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி நியாயம் தீர்ப்பார். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு பழமொழி இருக்கு. ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ, தன் கண்ணால் காண்பதின் அடிப்படையில் அல்ல, காதால் கேட்பதின் அடிப்படையில் இல்லை, ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதன் அடிப்படையில் அவர் நியாயம் தீர்ப்பார். சக்கரம் என்பது அந்த ஒரு நியாய தீர்ப்போடு நின்று விடுவதில்லை. தொடர்ந்து அது நகர்கிறது. அந்த சிங்காசனம், நியாயசனம் நகர்கிறது. தொடர்ந்து 1000 வருஷம் இந்த பூமியில நியாயம் செய்வது. அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதோட நியாய தீர்ப்பு முடிஞ்சிருது. வெள்ளை சிங்காசனத்துக்கு சக்கரம் இருக்காது, அதோட நியாய தீர்ப்பு முடிஞ்சிருது. அதனால நம்முடைய ஆண்டவர்
நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர். அவருடைய சிங்காசனம் எல்லா நீதிமன்றங்களுக்கும் மேலே இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் எல்லா அரசாங்கங்களுக்கும் மேலே, எல்லா காவல் நிலையங்களுக்கும் மேலே இருக்கிறது. அக்கினிமயமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென்.